இன்னைக்கு நம்ம ஜோஸ் குக்கிங்ல ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கோங்க, பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, உப்பு கொஞ்சோண்டு, எண்ணெய் கொஞ்சோண்டு கொதிக்கிட்டோம். பாஸ்தா ஒரு கப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கழுவி எடுத்துக்கோங்க. வீட்லேயே செஞ்ச பட்டர் போட்டுக்கிறேன். பூண்டு 4 பல் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. 3/4 கப்பு பால் ஊற்றிக்கோங்க. கட்டிப்படும், கட்டிப்படாத கிளறிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாஸ்தா போட்டுக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம க்ரீமி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஜோ, என்னது? ஒயிட் பாஸ்தா. ஓ, ஒயிட் சாஸ் பாஸ்தா. செம்மையா இருக்கு.